இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பாண்ட்னா என்ன, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும், எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட்டோட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ, மூணாவது டைவர்சிஃபிகேஷன். கடந்த 1-1.5 வருஷமாக, அதாவது போன செப்டம்பர் 2024 இருந்து இப்போ வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ்லேயும் சைட்வேஸ்லேயும் தான் மூவ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். இந்த பீரியடில் 0% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த பீரியடுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தாலே இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நல்ல ஸ்டாக்னு ஐடென்டிஃபை பண்ணி இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த பீரியட் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 இயர்ஸாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இல்லை டிசிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா கூட அங்கேயுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டின்னு சொல்லிட்டு எந்த பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். இல்லை ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிஃப்டி 50யில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் எதுவுமே இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டோட நேச்சரே இந்த மாதிரி சில டைம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான். ஷார்ட் டேர்மில் வொலட்டைலாகவும் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு பீரியடில் யாரோ ஒருத்தருக்கு சைல்டு எஜுகேஷன், மேரேஜ்னு இருந்தால் மார்க்கெட் வொலட்டிலிட்டினால ரிட்டர்ன்ஸ் வராமல் இருக்க ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கோல்ஸ் கிட்ட வரும்போது ஈக்விட்டியில் எக்ஸ்போசரை குறைச்சிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை டெப்ட்ஸ்லேயோ ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி தான் இந்த பாண்ட்ஸ். எதுக்காக பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாண்ட்ஸ்னால் என்னென்னு பேசிக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பாண்ட்ஸ்னால் ஒரு கடன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட்டோ கார்ப்பரேட் கம்பெனியோ அவங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை இருக்கும்போது இந்த மாதிரி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை பப்ளிக்கும் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் வாங்கிக்கலாம். இந்த பாண்டை வாங்கும் போது அவங்க நமக்கு வட்டி தருவாங்க. அதுதான் கூப்பன் ரேட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க. அந்த கடனுக்கு அந்த கம்பெனி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை தான் கூப்பன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த கம்பெனி மந்த்லியாவோ, குவார்டர்லியாவோ, இயர்லியாவோ பே பண்ணுவாங்க. இது பாண்ட் டு பாண்ட் வேரி ஆகும். அது மாதிரி நம்ம போட்ட கேபிட்டலும் மெச்சூரிட்டி அப்போ திரும்ப கொடுத்துருவாங்க. அதனால தான் இதை ஃபிக்ஸ்டு இன்கம்னு சொல்லுவாங்க. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பாண்ட் இஷ்யூர் யாருன்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் பணத்தை எந்த கம்பெனிக்கு கொடுக்குறீங்க, அவங்கள நம்பலாமா, அவங்க நம்பகத்தன்மையோடு இருப்பாங்களான்னு செக் பண்ணணும். உதாரணத்துக்கு பாண்ட் கவர்மெண்ட் பாண்டா கார்ப்பரேட் பாண்டான்னு பார்க்கணும். யூஸ்வலாக கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ரொம்பவே சேஃபான பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால ரிட்டர்ன் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே கார்ப்பரேட் பாண்ட்னா யூஸ்வலாக ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ கம்பெனிஸோட ஃபினான்ஷியலை நல்லா செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, கிரெடிட் ரேட்டிங்கை செக் பண்ணுறது. இந்தியாவில் கிறிசில், ஐசிஆர்ஏ, கேர்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்க பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு ரேட்டிங் கொடுப்பாங்க. யூஸ்வலாக AAA ரேட்டிங் தான் ஹையஸ்ட் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அதுதான் சேஃபஸ்ட்டும் கூட. AAAக்கு அப்புறம் AA, A, BBB, BB, Bன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட ரேட்டிங் ட்ரெண்ட் டவுன் கிரேட் ஆகியிருக்கா, ஸ்டேபிளாக அதே ரேட்டிங்கில் இருக்கா, இல்லை பெட்டராக இருக்கான்னு பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிஸையும் ரேட்டிங் ட்ரெண்ட் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸையும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, பாண்ட் இஷ்யூ பண்ணுறவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லாம் வாங்கணும்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்காம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனியோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி கடன் எவ்வளோ இருக்குது, என்பிஎஃப்சி கம்பெனியாக இருந்தால் நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏலாம் ரீசெண்ட் இயர்ஸில் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம பார்க்க வேண்டிய 4வது ஸ்டெப் என்னன்னா, கூப்பன் ரேட் அண்ட் ஈல்ட் டு மெச்சூரிட்டி. இதுதான் நமக்கு பாண்டில் இருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்கிறது. இப்போ 10,000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொடுத்து வாங்குற பாண்ட்ஸுக்கு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%ன்னு சொல்கிறது தான் கூப்பன் ரேட். 10% கூப்பன் ரேட்னு சொல்லும்போது நமக்கு இயர்லி 1000 ரூபாய் கிடைக்கும். இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் 10,000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய பாண்ட் 9,500 ரூபாய்க்கும் கிடைக்கலாம், 10,500 ரூபாய்க்கும் கிடைக்கலாம். 9,500 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறீங்கன்னு அர்த்தம். 10,500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா ப்ரீமியமில் வாங்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து மெச்சூரிட்டி வர ஹோல்ட் பண்ண
பண்ணும்போது கிடைக்கிற ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தான் ஈல்ட் டு மெச்சூரிட்டி. ஸோ கூப்பன் ரேட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஈல்ட் டு மெச்சூரிட்டி நம்ம பையிங் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரூ. 10,000 ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய பாண்ட் 10% கூப்பன் ரேட் சொல்லியிருக்காங்கன்னா ரூ. 1000 நமக்கு வட்டியாக வரும். ஆனால் அந்த பாண்டை நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் ரூ. 9,500 வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கும் அதே ரூ. 1000 தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது ரூ. 9,500 10.5% இருக்கும். இந்த 10.5% தான் ஈல்ட் டு மெச்சூரிட்டி. இப்போ 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னா மெச்சூரிட்டி பீரியடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும். ஒவ்வொரு பாண்டுக்கும் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அதாவது நம்ம கொடுத்த பணத்தை எப்போ நமக்கு திருப்பி கொடுப்பாங்கங்கிறது தான் மெச்சூரிட்டி பீரியட். சில பாண்ட்ஸ்க்கு இது குறைவாக இருக்கும், சில பாண்ட்ஸ்க்கு இது அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை நம்ம வாங்கினா 9th இயர் இந்த கம்பெனி திவால் ஆகிட்டா நம்ம கிரெடிட் ரிஸ்கில் மாட்டிப்போம்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது நடுவில் நம்ம வாங்கின பாண்ட்ஸை செல் பண்ணணும்னு நினச்சா உங்கள் பாண்டை கம்மியான விலையில தான் விற்க முடியும். ஸோ நமக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. 6வது ஸ்டெப் என்னன்னா செக்யூர்டு பாண்டா அன்செக்யூர்ட் பாண்டான்னு பார்க்குறது. செக்யூர்ட் பாண்டுன்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குற பணத்துக்கு எகென்ஸ்டாக அவங்களோட ரியல் எஸ்டேட்டோ மெஷின்ஸோ அசட்ஸையோ பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி டிஃபால்ட் ஆனாலும் இந்த அசட்ஸை செல் பண்ணி இன்வெஸ்டருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அன்செக்யூர்ட் பாண்ட்ஸில் செக்யூரிட்டின்னு எதுவுமே இருக்காது. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேபிட்டல் பறிபோகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் 7வது ஸ்டெப் என்னன்னா கேஷ் ஃப்ளோ அண்ட் பேமெண்ட் ஷெடியூல். நம்ம கேஷ் ஃப்ளோ நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் ஷெடியூலை சூஸ் பண்ணணும். பாண்ட்ஸ் யூஸ்வலாக இன்ட்ரெஸ்ட்டை மாதமாகவோ வருஷமாகவோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தருவாங்க. சில பாண்ட்ஸில் மெச்சூரிட்டி அப்போ தான் தருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மந்த்லி நீட்ஸ் இருந்துச்சுன்னா மந்த்லி பேஅவுட்டை சூஸ் பண்ணலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் தேவை இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணலாம். உங்கள் டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 8வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா பாண்ட்ஸ் காலபிளா இல்லையான்னு செக் பண்ணுறது. அதாவது பாண்ட் இஷ்யூ பண்ணவங்க மெச்சூரிட்டி வர விடாமல் நடுவுலையே அந்த பாண்டை உங்களோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது புதுசாக பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா குறைஞ்ச அமௌண்ட்டில் ஆரம்பித்து கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெறும் அதிகப்படியான கூப்பன் ரேட்டையும் ரேட்டிங்ஸையும் மட்டுமே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க வேண்டியது ஈல்ட் டு மெச்சூரிட்டி, கூப்பன் ரேட் கிடையாது. மெச்சூரிட்டி வர ஹோல்ட் பண்ணால் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். பட் கிரெடிட் ரிஸ்கில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிரெடிட் ரேட்டிங் பார்க்குறீங்கன்னா அதோட ட்ரெண்ட் பெட்டராக இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.